12 வருடமா பார்த்தீங்கன்னா, கல்வி அப்படின்ற நோக்கத்துல மட்டும் கொண்டு போனேன். ஏன்னா நான் ஒரு ஆசிரியர். வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக போகும் அண்ட் த டே வில் ஸ்டார்ட் ஃப்ரெஷ் அப்படின்ற கேம்ப் போட்டாங்க, இல்லை மேட்ச் ஏதாவது நடக்குதுன்னா ஒரு ட்ரெயின் டிக்கெட்டோ பஸ் டிக்கெட்டோ எல்லா பசங்களாலும் அஃபோர்ட் பண்ண முடியும். போட்டால் மட்டும் குறையாது. கண்டிப்பாக நம்ம பேரண்ட்ஸாக என்ன பண்ணணும்னா நம்ம குழந்தைங்களுக்கு அதை எஜுகேட். வணக்கம், விரும்பிராடி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ரொம்ப நாளாக வீடியோ போடலை, இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டினியூ பண்ணி என்னை திரும்ப வீடியோ போட இருக்க வச்சுருக்கேன். சில சூழ்நிலைகளால் நான் வீடியோ போட முடியல. புதிய முதலமைச்சர் அவர் வந்திருக்காங்க, அப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுன் வந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம நன்றியை சொல்லுவோம். வணக்கம் சிஎம் சார், வணக்கம் ஆதவ அர்ஜுன் சார். அப்புறம் சில கோரிக்கைகள்லாம் இருக்குது. நமக்குள்ளே அந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுலேயே தான் நம்ம இருக்கிறோம். இன்டோரில் அவுட்டோரில் எல்லாத்துலேயும் பார்த்துட்ருக்கோம். நம்மளை சுற்றியுமே ஸ்போர்ட்ஸ் லைஃப்பை தான் நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம். ஸோ இதில் சில முக்கிய கோரிக்கைகள்லாம் இருக்கும். நம்ம அதை பற்றிலாம் இன்றைக்கி பேச போகிறோம். நம்ம வெறும் இண்டோரை மட்டுமே ஸ்போர்ட்ஸ் பேட்மிண்டன் பற்றி நம்ம கிளாஸ் எடுத்து போயிட்டுருக்கோம். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனலாக கொண்டு போகிறது அது எப்படின்றது உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலில் எப்படிலாம் இருக்கும்ன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும், கிளாஸ் எந்த மாதிரி போகும்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அவுட்டோர்லேயும் நிறைய ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்ட இருக்கிற கோரிக்கைகளையும் அப்புறம் சாரை பற்றி அவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த ட்ரக்ஸ் எல்லாம் பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்த்து கேட்போம். வாங்க போய் பார்க்கலாம். ஃபுட்பால் பிளேயர்ஸ் ப்ளஸ்ஸு பேட்மிண்டன் பிளேயர்ஸ்லாம் ஒன்றா கூடியிருக்கோம். இங்கே எல்லாமே நாங்கள் இந்த ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க. ட்ரக்கு அந்த இதெல்லாம் இருக்காது. ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக மற்ற இந்த ஆன்டி இதெல்லாம் அவாய்ட் ஆகும். ப்ளஸ் சின்ன பசங்கள்லாம் இந்த வயசுலேருந்தே வரணும் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டுக்கு. அது நீங்கள் நல்லா என்கரேஜ் பண்ணி நல்லா டெவலப் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நல்லா. இந்த விளையாட்டு நீங்கள் எப்படி நேசிக்கிறீங்க? இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மை லைஃப் தான் சொல்லுவேன் நான். அதுவாக உங்கள் வாழ்க்கையிலே அதுவாக வந்துடும். ஒரு வாட்டி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இனிஷியலாக தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு ஃபஸ்ட்டு இனிஷியேட்டிவ் நீங்கள் போகும்போது இப்போ போனோம் ஐயோ வலிக்குது கை வலிக்குது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் ரெகுலராக ஆகிட்டிங்கன்னா தென் இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மை லைஃப் தான் சொல்லுவேன் நான். என்ஜாய். இப்போ வருங்கால ஜென்ரேஷன் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் இருந்த மாதிரி இப்போ பசங்க இருக்காங்களா, இப்போ மாற்றி இருக்காங்களா? இப்போ நிறைய மாற்றம் இருக்குது பசங்களுக்கு. ஐ ரிக்வெஸ்ட் நீங்கள் எல்லாருமே ஒன்றா இதில் நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு தெரியும் இதோட ஃபீல் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நாங்கள் இந்த ஏஜில் நாங்கள் ஃபீல் பண்ணுறது என்னென்னா ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக பார்க்குறோம் நாங்கள். இந்த டைமுக்கு ஏர்லி மார்னிங் எல்லாம் விளையாடும் போது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷாக போகும் அண்ட் த டே வில் ஸ்டார்ட் ஃப்ரெஷ் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் எங்களுக்கு. இப்போ நார்மல் பீப்புள்ஸ்க்கு உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டுன்னு நீங்கள் சொல்லுவீங்க? நாங்கள் ஆக்டிவாக இருப்போம் த்ரூ அவுட் த டே. அண்ட் ஐ ஃபீல் அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்குன்னு ஒரு தனி டிஃப்ரெண்ட் இருக்குது அவங்களுக்கு. அவ்வளோ அழகாக சொன்னார் பாருங்க. நாங்களும் அவங்களும் மாறுபட்டு தான் இருக்கோன்ட்டு. எல்லாரும் ஸ்போர்ட்ஸ் பண்ணணும். காலையில் எழுந்து வர்றதே ஒரு பெரிய விஷயம். அந்த எழுந்து காலைல பாருங்கள், இந்த டைம் ஒரு 7 மணி அந்த ரேஞ்சு இவங்களாம் காலைல ஒரு 5:30க்கே நான் பார்த்துருக்கேன். நிறைய இந்த வயசுலையும் இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இதை பார்த்து இதே மாதிரி மாற்றிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம பீச் டென்னிஸ் இந்தியன் பிளேயர் ஆக்சுவலி மகேஷ் பார்ப்போம். நம்ம புதிய சிஎம்க்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இந்த ட்ரக்ஸோட தடுப்பு சட்டத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, முதல்ல பீச் டென்னிஸ், பால் பேட்மிண்டன் மற்றும் இந்த ஃபுட்பால் பிளேயர்ஸ் சார்பாக சிஎம் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறோம். ரெண்டாவது விஷயம், போதை தடுப்பு சட்டம். எப்படியும் போதை தடுப்பு சட்டம்னா அதுலேருந்து மீட்டு கொண்டு வரதுக்கு இன்னொரு டைவர்ஷன் கண்டிப்பாக எல்லாருமே வச்சுருப்பீங்க. அதில் முக்கியமாக பங்கு எனக்கு தெரிஞ்சு ஸ்போர்ட்ஸ் தான். ஒரு போதையிலேருந்து ஒருத்தர் மீள்றாங்கன்னா கண்டிப்பாக ஸ்போர்ட்ஸில் வந்தாங்கன்னா அவங்களால கண்டிப்பாக அதை மாற்றிக்க முடியும் அப்படின்றது என்னோட ஒரு நம்பிக்கை. ஸோ அதனால் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸுக்கான திட்டங்கள் இல்லை அதில் டெவலப் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதை பண்ணுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா இப்போ எப்படி மதுபான கூடங்களை நீங்கள் கொஞ்சம் அழிச்சிருக்கீங்களோ அந்த மாதிரி விளையாட்டு திடல்கள், விளையாட்டு கூடங்கள் இதை இன்னும் கொஞ்சம் பெருக்க வைக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா ஃப்ரீயாக விளையாடுற கிரவுண்ட்ஸ் சிட்டிஸ்லையும் சரி மற்ற இடத்துலையும் கொஞ்சம் கொஞ்சமாக அது குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ அதை பெருக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதே மாதிரி பீச் டென்னிஸ், நாங்கள் பீச் டென்னிஸ்ன்ற ஒரு கேம் ஒரு கடந்த ஒரு 4 வருஷமாக விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். நாங்கள் மட்டும் இல்லை, இங்கே நிறைய பேர் ஒரு சின்ன பசங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுக்குன்னு ஒரு தனியாக ஒரு கிரவுண்டு கிடையாது. ஏன்னா இன்னும் அந்த கேம் ரெகக்னைஸ் ஆகலை. ஸோ எதுனாலும் நாங்கள் விளையாடுறதுனா ஒன்று மெரினா பீச் இல்லை பெசன்ட் பீச், இங்கேருந்து நாங்கள் ட்ராவல் பண்ணி தான் போய் நாங்கள் விளையாடுறோம். ஸோ அப்படி போய் நாங்கள் இப்போது இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு 4 பேர் நாங்கள் விளையாண்டுருக்கோம். ஸோ இதுக்கான சப்போர்ட்டு, இதுக்கான கிரவுண்ட் இதெல்லாம் கிடச்சிதுன்னா இன்னமும் அதிகமாக இதில் எங்களால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம்.
ஸோ அதுக்கு உங்களோட உதவிகளும் சப்போர்ட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். நன்றி. தேங்க்ஸ் மகேஷ். வணக்கம். நம்ம சிஎம் சாருக்கு வாழ்த்துக்கள். ஒரு லாங் ஜேர்னிக்கு அப்புறம் நீங்கள் ஒரு பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கீங்க, அதுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள் எங்கள் டீம் சார்பாக. இப்போது எங்கள் கிரவுண்டில் சின்ன பசங்க எல்லாருக்கும் இருக்கிற பெரிய மேஜர் கன்சர்ன் என்னென்னா, இப்போது எங்களால் ட்ராவல் பண்ண முடியல. இப்போது சப்போஸ் திருச்சி இல்லை நாகர்கோவில் எங்கேயாவது எங்களுக்கு வந்து கேம்ப் போட்டாங்க, இல்லை மேட்ச் ஏதாவது நடக்குதுன்னா ஒரு ட்ரெயின் டிக்கெட்டோ பஸ் டிக்கெட்டோ எல்லா பசங்களாலும் அஃபோர்ட் பண்ண முடியல. சின்ன பசங்களால் அட்லீஸ்ட் ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க வரைக்குமா அது கரெக்டாக வந்து ரெகுலராக ஸ்கூலில் ஒரு பாஸ் மாதிரி கொடுத்து அந்த பாஸ்லேருந்து டைரெக்டாக இல்லை ஒன் தேர்ட் ஆஃப் த ஃபீஸ் அவங்க பே பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் அந்த பாஸ் இப்போ சம்மர் வெக்கேஷன் நடக்குது, டக்குன்னு அவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் இருக்குது அப்படின்னா அந்த ஹோல் எக்ஸ்பென்ஸை வந்து கவர் பண்ணுற மாதிரி, அந்த ஹோல் ட்ரிப்புக்கு மட்டும் கவர் பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் வசதியாக இருக்கும். அப்போது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இதனாலே இந்த எக்ஸ்பென்ஸ்னாலே நிறைய மேட்சை நிறைய பசங்க விட்டு போயிடுறாங்க. அந்த ஒரு காரணத்தினால இந்த செக்மெண்ட்டை கொஞ்சம் இது பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பசங்க விளையாட போவாங்க, அச்சீவ் பண்ணுவாங்க, அடுத்த லெவலுக்கு போவாங்க. அதை நான் தாழ்மையுடன் வேண்டிக் கொள்கிறேன். ஸோ எனக்கு இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் ஒரு 10 to 15 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லையும் சரி பஸ்லையும் சரி கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது. ஸ்டூடெண்ட் பாஸ் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது. ஒரு எங்கள் மேட்ச்சுக்கு போனால் டீம் ஈவெண்ட், ஆக்சுவலி சிங்கிள் ஈவெண்ட் கிடையாது, டீம் ஈவெண்ட் இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்ம் இருக்கும், அதை நாங்கள் ஃபில் பண்ணி கொடுப்போம், அதில் 1/3 பே பண்ணுவோம், யூஸ் ஆகும். பட் ஆனால் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பசங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் கொடுக்கறத நீங்கள் நிறுத்ததுனால நிறைய பசங்களோட வாய்ப்புகள் கலந்துக்க முடியாமல் போயிடுது. ஆக்சுவலாக இந்த அரசு அதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும்ன்ட்டு விளையாட்டு வீரர்கள் சார்பாகவும் விரும்பி விளையாட்டு சேனல் சார்பாகவும் கேட்டுக்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள் சிஎம் சார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கராத்தே ஜவஹர் சார். அவர் வந்து இங்கே ஃபேமஸ், ரொம்ப தற்காப்பு கலைகளையும் நிறைய கோல்டு மெடல்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. விளையாட்டு வீரர்கள் சார்பாகவும் நம்ம புதுசாக பதவியேற்ற முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் அடுத்து அவங்களோட கோரிக்கைகளையும் சொல்ல போகிறாங்க. வின் பண்ணி பதவியேற்றி இருக்கிற சி ஜோசப் விஜய் சார் அவர்களுக்கு ஃபஸ்ட்டு கங்க்ராட்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட் சார்பாகவும் மாணவர்களும் கங்க்ராட்ஸ் சொல்லுவாங்க. ட்ரக்ஸை பற்றி என்ன சார்? ட்ரக்ஸு ஃபஸ்ட்டு சைன் பண்ணியிருக்கிறது சாருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வேறு எதாவது ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கா சார்? ரெக்கமெண்டு நம்ம மாணவர்கிட்டே நம்ம கேட்போம். என்னோட பேர் டேவிட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜோசப் விஜய் நியூவாக சிஎம் இது பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸு. இம்பார்ட்டண்ட் ஒரு இது சைன் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது, 717 மது கடைகளை க்ளோஸ் பண்ணது இட்ஸ் ஒரு பெரிய விஷயம். போன ஆட்சி பண்ணாத ஒரு விஷயத்த அவங்க செஞ்சுருக்காங்க. இதை கங்க்ராச்சுலேட் பண்ணோம். அதே மாதிரி இந்த மது, இந்த புகை, இந்த கஞ்சா பழக்கத்து அதுக்கு ஒரு சிறப்பு படை அமைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கஞ்சா பழக்கன்றது வெரி காமனாக ஆகிடுச்சு. எல்லா இடத்துலையுமே இளைஞர்கிட்ட ரொம்ப காமனாக இருக்குது. நம்ம டே டு டே எல்லாரையுமே அங்கே ஈவன் லைக் லேடிஸ் அது யூஸ் பண்ணுறது ரொம்ப கவலைக்குரிய ஒரு விஷயம். அதை கண்டிப்பாக புதுசாக பதவியேற்றிருக்க ஜோசப் விஜய் அவர்களுக்கு ஆல்ரெடி தெரிவிச்சிருக்கோம், போயிருக்கு அந்த கோரிக்கைகள். அதை சீக்கிரமாக எவ்வளோக்குள்ளே கட்டுப்படுத்த முடியுமோ அது கட்டுப்படுத்தணுன்ற ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறோம். அதே மாதிரி இங்கே ஓகேஜிஎஸ் பட்டாபுரம் டோஜோ சார்பாக அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி எங்களோட கோரிக்கை என்னென்னா, இங்கே பட்டாபுரம் பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்பர் கிரவுண்டு கிடையாது. யாருக்குமே லைக் விளையாட்டு வீரர்களுக்கோ இதுமாரி ஒரு ஊக்குவிக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர் கிரவுண்டு கிடையாது. நாங்களுமே எங்களை மிலிட்ரி கிரவுண்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு டெடிக்கேட்டட் கிரவுண்டு ஒன்று இங்கே இருந்ததுன்னா அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் இந்த விளையாட்டு இன்னும் ஊக்குவிக்கலாம். ஸ்போர்ட்ஸ் இந்த சமுதாயத்துக்கு எந்த மாற்றங்களை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த ஸ்போர்ட்ஸ் வந்து அது எதனா மாற்றத்துக்கான வழிகள் இருக்கா? சட்டம் போட்டதுனால மட்டும் அதெல்லாம் குறைஞ்சிரும்னு நினைக்கிறீங்களா? இல்லை நம்மளோட கடமைகள் என்ன, அதை பற்றி நீங்கள் எதனா சொல்ல விரும்புறீங்க? ஒரு பேரண்ட்ஸாக சட்டம் போட்டால் மட்டும் குறையாது. கண்டிப்பாக நம்ம பேரண்ட்ஸாக என்ன பண்ணணும்னா, நம்ம குழந்தைங்களுக்கு அதை எஜுகேட் பண்ணணும், நம்ம அதை சொல்லிக் கொடுக்கணும். ஒரு சின்ன வயசுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம அம்மா அப்பா எப்படி இருக்கோமோ அதை பார்த்து தான் குழந்தைங்க வளர்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து அந்த போதிக்கிறத நம்ம போதிச்சோன்னா கண்டிப்பாக ரெவல்யூஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஹோம்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டில் இருந்து தான் அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு புரட்சிகரமான விஷயம் ஆரம்பமாகுது. ஸோ நம்ம வீட்டில் என்ன சொல்கிறோமோ அதுதான் நாட்டுக்கும் சரி. வந்து அவங்க கவனம் செதறாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த போதைப் பொருள், கஞ்சா பழக்கம், இந்த புழக்கங்கள், இதோட சகவாசம், இதோட சேர்க்கைகள் அவங்க நம்ம அதிலேருந்து நம்ம விடுவிச்சு கொள்ளலாம். ஸோ கட்டாயமாக ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டின்றது ஒரு இளைஞர்களோ குழந்தைங்கள்லேருந்து அதை நம்ம கொண்டு வரணும். அது கட்டாயமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். கோரிக்கை அதே மாதிரி இன்னும் நிறைய ரெவல்யூஷனரி திங்ஸ் பண்ணணுன்ற
ஒரு 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 கோரிக்கை அவர்கிட்ட வச்சுக்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள், தேங்க்யூ. பேர் வந்து சிவகுமார். சிஎம் மிஸ்டர் சி ஜோசப் விஜய் அவருக்கு நான் வாழ்த்து சொல்லிக்கிறேன். எங்களுக்கு வந்து என்னென்னா இந்த ட்ரக்ஸு ஒழிக்கிறதே பெரிய விஷயந்தான். ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்து ரொம்ப சுத்தமாக மோசமாக போயினே இருக்குது. இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டெமினாவும் இதுவே அடுத்த ஜென்ரேஷனுக்கு இல்லை. அது க்ளீனாக நாங்களே எவ்வளோ பேர் பார்க்குறோம். நாங்கள் பண்ணுற அளவு கூட ஒர்க் அவுட்ஸ் அவங்க பண்ண மாட்றாங்க. ஏன்னா ஃபுல்லாக இந்த ட்ரக்ஸில் அவங்க போய் இதுவாகிட்டாங்க. அதனால் அது இது பண்ணுறதே பெரிய விஷயந்தான். அதுக்கு அடுத்தது நம்மளுக்கு என்னென்ன தேவையோ நாட்டுக்கு அவர் செஞ்சால் ரொம்ப சந்தோஷம். அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அவரோட ஆட்சி இனியும் தொடரணும், அடுத்த இதுவும் தொடரணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி சார். வணக்கம், என் பேர் லோகநாதன், பட்டாரமில் இருக்கேன். புதுசாக பதவியேற்றிருக்கிற திரு சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சிங்கிள் பர்சனாக இருந்து இவ்வளோ ஒரு வித்தியாசத்தில் ஜெயிச்சு வந்திருக்கிறது பெரிய விஷயம். எவ்வளோ ஆண்டுகளாக 2 பேரும் இந்த நாட்டை இது பண்ணும்போது இவர் சிங்கிளாக வந்தது பெரிய விஷயம். அடுத்த 2 டேஸ்லேயே 712 கடைங்களை வந்து க்ளோஸ் பண்ணணுன்றது ஒரு நல்ல ஒரு முடிவு. ரொம்ப தைரியமான அந்த ஆர்டர் போட்டிருக்காரு. இன்னும் மேற்கொண்டு அவர் சொன்ன மாதிரி டொபாக்கோஸை வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக பரவலாக எல்லா இடத்துலையும் சர்வசாதாரணமாக கிடைக்கிற அளவுக்கு அது உள்ளே வந்திருக்குது. அடுத்த ஆட்சியில் நிறைய பேர் அதை பிடிச்சிருக்கிறாங்க, நிறைய வந்திருக்குது. அது ஊடுருவத்துக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம தமிழ்நாடு மக்களும் நம்ம தமிழ்நாடு யூத்துகளையும் நல்ல ஒரு வழியில் கொண்டு போகணும். ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸ்போர்ட்ஸில் எந்த இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல், தேர்ட் பார்ட்டி யாரும் இல்லாமல், அது பியூராக ஜெனுவனாக நல்ல கஷ்டப்படுற ஃபேமிலி நல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சனை டெவலப் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணும். ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் தமிழ்நாட்டுக்கு இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. எங்களுக்கு வந்து இங்கே நாங்கள் சிவிடி கிரவுண்டை தான் யூஸ் பண்ணிக்கிறோம். சார் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவலாக பட்டாரமில் அந்த ஸ்போர்ட்ஸுக்காக கிரவுண்ட்ஸ்லாம் எதுவுமே இல்லை. இங்கே எதுவும் பார்க் இல்லை. அந்த மாதிரி ஒரு காமனான சொசைட்டிக்கு தேவையான எந்த ஒரு டெவலப்மெண்ட்ஸும் இல்லை, ஃபெசிலிட்டியும் இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். ஓகேஜி சார்பாகவும் ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாகவும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கும். நம்ம பண்ணுறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இவ்வளோ மக்கள் உங்களுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறைய இடத்துல ஒர்க் பண்ண இந்த மாவட்டத்தில் இந்த ஒரு நகராட்சியில் ஆவடிக்கு உட்பட்ட பட்டாபிராம் நகராட்சி உள்ள இந்த ஒரு இடத்த இவங்க வந்து எவ்வளோ தூரம் இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க, பொதுமக்கள் இருந்து எவ்வளோ ஆர்வமாக பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ உங்களோட குட்டீஸ் இவங்க வந்து உங்களோட வெற்றிக்கு நிறைய பங்களிப்பு இருந்திருக்கும். அது பின்புறமாக இருந்திருக்கலாம். ஸோ அவங்களோட அன்பு பூர்வமாக இருக்கலாம். அவங்க ஓட்டு இன்னைக்கு ஓட்டு இல்லாமல் இருக்கலாம், நாளையே அவங்க ஓட்டர்ஸ். ஸோ ரெண்டாவது எங்களை ஓட்டர்ஸாக பார்க்காம ஒரு பப்ளிக் சாதாரண பாமர மக்களாக பார்த்து இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனை ஒரு தனித்துவமாக பார்த்து இதுக்கான டெவலப்மெண்ட்ஸ் நீங்கள் கொண்டு வந்தால் தான் நீங்கள் ட்ரக்ஸுக்கு நீங்கள் என்ன சட்டங்கள் போட்டு கொண்டு வந்தாலும் கூட அது சட்டங்களாக தீர்க்கப்படாது, இதை மாதிரி உருவாக்கப்படணும். சார் நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ உங்களோட குட்டீஸ் உங்களுக்கோசம் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க பார்த்துங்க. தேங்க்யூ வெரி மச். என் பேர் பாரதி. நான் சிவிடி கிரவுண்டில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கோம். இப்போ வந்து என்னென்னா சிஎம் சாருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கிளப்பு மூலமாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் கழிச்சு நீங்கள் ஒரு புதிய சக்தியாக உருவாக்கிறீங்க. அது எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். அதனால் நீங்கள் வந்து போதையை வந்து எந்த வடிவத்திலும் இல்லாமல் ஒழிச்சா நல்லா இருக்கேன். இப்போ வந்து ஒரு 714 ஒயின் ஷாப் மூடுற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இது வேறு எந்தெந்த வடிவத்தில் போதை இருந்தாலும் அதை நீங்கள் இது பண்ணுங்கள். அதேமாதிரி விளையாட்டு வீரர்கள் மத்தியில் கூட இந்த மாதிரி போதை பழக்கம் இருந்ததுன்னா அதையும் நீங்கள் தடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்கள் கிளப் மூலமாக கேட்டுக்கிறோம். ஒரு நாளும் புது சட்டங்கள் நிறைவேற்றணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது நடக்கும்னு நினைக்கிறோம். நன்றி. இந்த அத்லெட்டிக் ப்ராக்டிஸ்க்கு ரொம்ப முக்கியமாக இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர் வைஷ்ணவின்னு அவங்க பயிற்சியாளர். ஆக்சுவலி ரொம்ப சிறப்பாக அந்த டெடிகேஷன்ன்ற வார்த்தைக்கு அவங்கள தான் நான் பார்ப்பேன். பாலாஜி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு சிஎம் சாருக்கு. நிஜமாகவே கடந்த ஒரு 50 வருஷமாக திராவிட கட்சிகள்லாம் இல்லாமல் ஒரு தனிப்பட்ட மனுஷன் உங்களோட உழைப்பாலையும் உங்களுடைய தன்னம்பிக்கையாலையும் உங்களுடைய சிம்பிளிசிட்டியால் மக்கள் மனதை கவர்ந்து நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க. இந்த முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துருக்கீங்க. அது ரொம்ப வாழ்த்துக்கள். நான் இங்கே வந்து ஆக்சுவலாக நான் ட்ரினின்ற ஊரில் ஒரு 13 வருஷமாக பேட்மிண்டன் ஸ்டேடியம் வச்சுருக்கேன். அங்கே ஒரு 90-100 பேர்கிட்ட விளையாட்டு வீரர்கள் இருக்காங்க. பேட்மிண்டனுக்கு நீங்கள் சிறந்த இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்களெல்லாம் சிறப்பாக செஞ்சுருக்காங்க. SDATலலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்கு. நாங்களும் உங்ககிட்ட அது ஒரு சிறப்பாகவும் அது ஒரு கோரிக்கையாகவும் வைக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கடந்த ஒரு வருஷமாக நான் அந்த CVRT கிரவுண்டில் வந்து பயிற்சி எடுத்துகிட்ருக்கேன். ஆர் வைஷ்ணவி அவங்க தான் எங்கள் கோச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு 15 வருஷமாக எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது.
நான் இங்கே வந்து ஒரு 1 இயராக வந்துட்டுருக்கேன். இங்கே நாங்கள் வந்து ஆக்சுவலாக இது அவுட்டோர் ப்ராக்டிஸு. இங்கே இருக்கிற இந்த கவர்மெண்ட் கிரவுண்டில் எங்களால் என்ன ஃபெசிலிட்டி, எங்களால் என்ன முடியுமோ, அவங்களால என்ன முடியுமோ, எங்களோட சொந்த ஃபினான்ஸ் போட்டு எங்களோட இதில் தான் இங்கே க்ளீன் பண்ணி நாங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஹெல்ப் எஸ்ஜிஏடியில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஏதாவது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தாலும் ஓகே தான். இல்லை செலெக்ஷன் மாதிரி வச்சு எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஏதாவது செலெக்ஷன் மாதிரி வச்சு நீங்கள் ஏதாவது நல்லது செஞ்சாலும் நாங்கள் ரொம்ப அதை வரவேற்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஃபார் யுவர் இன்டோர். தேங்க்யூ சார். கிரவுண்டு எப்படி உருவாச்சுன்றதை சார் சொன்னாங்க. சொந்த காசு போட்டு தான் எல்லாருமே இதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஒரு ரொம்ப தொலைவு போயிட்டு வர முடியாமல் ஒரு காமனாக ரொம்ப ஃபீக் ஸ்ட்ரக்சரு அதெல்லாம் கிடையாது. இங்கே வந்து பப்ளிக்கும் இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களோட இன்வால்மெண்ட்டில் தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இந்த கிரவுண்டை நீங்கள் பார்த்தா தெரியும், அவ்வளோ ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இது உருவாகிறதுக்கான ஒருத்தர் இருந்தார், அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஹாய் சார், நான் வந்து கதிர்வேல். ஃபஸ்ட்டு எங்கள் கோச் பேர் வந்து பிரேம்குமார். எங்கள் எஸ்ஆர்எம்மில் அவர் தான் கோச்சு. அவர் வந்துட்டு ஒரு ஒலிம்பியனை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. அது வந்தோன்னா இங்கே ஒரு பாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் எங்கள் கிளப்பு, எங்கள் வைஷ்ணவ, அவங்க வந்து எங்கள் சீனியர். அவங்களுக்கு வந்து ஒரு 15 இயர்ஸ் ஸ்போர்ட்ஸில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அவங்க தான் எங்களை அப்படியே பார்த்துக்கிறாங்க. இந்த கிரவுண்டு ஃபஸ்ட்டு இங்கே கிரவுண்டாக ரெடி பண்ணலான்றது இப்போ யாருக்குமே, இப்போ நீங்கள் வரீங்க, இங்கே காடு மாதிரி இருக்குது, இங்கே கிரவுண்டு ரெடி பண்ணலான்னா நம்ம அது யோசிப்போம், இங்கே ரெடி பண்ண முடியும். ஆனால் எங்களால் முடியும், நம்மளால் முடியும்ப்பா, நம்ம கிரவுண்டு இல்லை, நம்ம தான் ரெடி பண்ணணும்னு அவரே இனிஷியல் எடுத்து எங்கள் எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணி எங்கள் கிரவுண்டை நாங்களே ரெடி பண்ணி இப்படி நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறோன்னா அதுக்கு அவர் தான் ரீசனு. இப்போ மேலேருந்து அவரோட பிளெஸிங்கால் தான் நாங்கள் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறோம். பப்ளிக் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறேன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட காவல்துறையுமே வந்து இங்கே வந்து அப்பப்போ ரவுண்ட்ஸ் வருவாங்க, தேவையில்லாமல் இருக்கிறவங்களெல்லாம் வந்து துரத்திடுவாங்க. நானே பார்த்துருக்கேன். ரொம்ப அவங்களுமே இந்த விளையாட்டை வந்து, இந்த கிரவுண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இது, ஆக்சுவலி சிவில் டிஃபென்ஸ் இது நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ்க்கு எடுத்தனால அவங்களுமே நம்ம வந்து எந்த ஒரு தடுங்களும் பண்ணுறது கிடையாது. ஸோ ஸ்போர்ட்ஸ் நல்ல என்கரேஜ்மெண்ட் பண்ணுறாங்க, பாதுகாப்பு கொடுக்குறாங்க, எல்லாமே இருக்குது. பட் இவங்களுக்கான ரெகக்னைஸ் நல்லா கிடைக்கணும் அப்படிங்கிறதா என்னோட இது. நம்ம சேனலை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு இண்டோர் கேமை சம்மந்தப்பட்டது, ஒரு இண்டோர் கேமில் பேட்மிண்டன் சம்மந்தப்பட்டது. அந்த பேட்மிண்டன் எப்படி விளையாடுறது மட்டும்தான் இந்த வீடியோவில் மொத்தமாக இருக்கும். பட் இந்த இடத்துல ஏன் இதை பண்ணணும், நமக்கு பின்னாடி எவ்வளோ பேர் அந்த வாய்ப்புகள்லாம் கிடைக்காம வெறும் கேம்ஸு எந்த மாதிரிலாம் போகணும்னு நினைக்காம கண்மூடித்தனமாக உழைக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கான விழிப்புணர்வுகளும் இந்த கவர்மெண்ட் வந்து என்னென்ன திட்டங்களை வந்து கொண்டு வந்தால் அவங்களுக்கு போய் ரீச் ஆகுன்றதையும் நீங்கள் யோசிக்கணும். கண்டிப்பாக நீங்கள் இதை கண்டிப்பாக பார்த்துட்டு இருப்பீங்க. உங்களோட குட்டீஸ் தான் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் இவங்க சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. இவங்க ஓட்டரே கிடையாது, ஆனால் ஒவ்வொரு ஓட்டரையும் அவங்க உருவாக்கியிருக்காங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த குட்டீஸ் உங்களுக்கோசம் என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். குட்டீஸ் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சாருக்கு? தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். ஏற்கனவே பார்த்த மாதிரி வெளியில் அவுட்டோர்லாம் பார்த்துருக்கோம். ஃபிட்னஸ் பண்ணுறது, அத்லெட்டிக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறத, அப்புறம் ஃபுட்பால் விளையாடுறதையும், அப்புறமா கராத்தே விளையாடுறதெல்லாம் பார்த்துருந்தோம். நம்ம சமுதாயத்தில் எந்த அளவுக்கு தனிப்பட்ட முறையாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அந்த ஸ்போர்ட்ஸ்க்கு வந்து எவ்வளோ பர்சன்ட் இருக்காங்க பின்னாடி அப்படிங்கிறது தெரியணும். ஆக்சுவலி நம்ம சேனலை பொறுத்தவரை இண்டோரை மென்ஷன் பண்ணி தான் இருக்கும் கேம்ஸே. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லி கொடுத்துட்ருப்போம். ஸோ இப்போ அதை விட்டுடலாமா? ஸோ அதனால் நம்ம இண்டோருக்கு வந்திருக்கோம். வந்து நிறைய குட்டீஸ் இருக்காங்க. சிஎம் சார் உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த குட்டீஸ் எவ்வளோ ஓட்டுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்கன்றது நான் சொல்ல வேண்டியதே இல்லை. ஆக்சுவலி அவங்கெல்லாம் உங்களுக்கு கங்க்ராட் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அடுத்து அவங்களோட கோரிக்கையும் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸு, நீங்கள் ஆன்டி ட்ரக்ஸ் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. அந்த சட்டத்தை வந்து எந்த மாதிரி யோசிக்கிறாங்கன்னு நம்ம பார்ப்போம். ஸ்ருதி ஆக்சுவலி இவங்க வந்து டாக்டர் படிக்கிறாங்க, டாக்டர் முடிச்சு டாக்டர் ஆக போகிறாங்க. ஸோ ஃபிசிக்கல் ஃபிட்னஸ்க்கும் ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட்டும் வந்திருக்காங்க. அவங்க நம்ம சிஎம் சாருக்கு என்ன சொல்கிறோம்? ஹலோ சிஎம் சார், லைக் அவர் ஆட்சி அமைச்ச கொஞ்ச நாள்லே வந்து லைக் 700 டாஸ்மாக் வந்து மூடியிருக்காரு. லைக் இவ்வளோ எஃபெக்டிவாக லைக் எந்த பார்ட்டிஸும் வந்து லைக் பண்ணதில்லை இமீடியட்டாக. ஸோ ஐம் வெரி ஹாப்பி ஃபார் இட் அண்ட் ஐ ஹோப் இட் கண்டினியூஸ். தேங்க்யூ. இந்த மாதிரி யங் சில்ட்ரன் இருக்கும்போது நம்ம பார்க்கும்போது அது நல்லா இருக்கு. ஏன்னா எல்லாருமே நல்லா ப்ளே பண்ணுறாங்க, ஸ்டடீஸ்லேயும் எல்லாருமே கான்சென்ட்ரேட்டடாக இருக்காங்க, இதில் ஃபுல்லாகவே எங்கேஜாக இருக்காங்க பேட்மிண்டனில். ஸோ ஸ்போர்ட்ஸில் எங்கேஜாக இருக்கும்போது இதுதான் ஒரு நல்ல அடிக்ஷன் அக்கார்டிங் டு மீ. இந்த ஸ்போர்ட்ஸ் அடிக்ஷன் வந்துருச்சுன்னா வேறு எந்த அடிக்ஷனும் பசங்களுக்கு வராது, இஸ் வாட் ஐ பிலீவ் இன். ஸோ இதுதான் எல்லாத்தோட பெஸ்ட் அடிக்ஷன். அண்ட் நாங்கள் எல்லாருமே பேரண்ட்ஸ் இப்போதுலேருந்தே நாங்கள் எங்கள் பசங்களை அதில் இன்வால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் அடிக்ஷன் இருந்தாலே வேறு எந்த அடிக்ஷனும் வராது. ஸ்போர்ட்ஸ் வந்து லைஃப்பில் இருந்தாவே ட்ரக்ஸ் பக்கம் போக மாட்டாங்க அப்படின்ற பேரண்ட்ஸோட ஒப்பீனியன் இருக்குது. ஆக்சுவலி நிறைய பசங்களுக்கு விளையாட்டு ஒரு இருக்குது அப்படிங்கிறது தெரியாத அளவுக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் சமுதாயத்தில். எந்த மாதிரினா இப்போ இருக்கிறவங்க வந்து இண்டோருக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க, அவுட்டோரில் விளையாடுறாங்க. பட் ப்ளே வேணாம், எஜுகேஷன் மட்டும்தான் வேணும், படிக்கிறது மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுற நிறைய பசங்க நான் பார்த்துருக்கேன்.
ஒரு படிப்பு மட்டும்தான் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அவங்களோட அறிவுத்தன்மை ரொம்ப அதிகமாக தான் இருக்குது, நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. எனக்குமே இதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒரு சுச்சுவேஷன் எப்படி நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம், அவங்களால ஏன் ஹேண்டில் பண்ண முடியல அப்படிங்கிறத நான் பார்க்கும்போது டே பை டே ஒரு நாளைக்கு ஒரு பையன் விளையாடும் போது அவனோட தோல்வியும் வெற்றியுமே டெய்லியுமே அந்த விளையாட்டில் பார்த்துட்டு இருக்க முடியும். ஸோ அவன் மனநல வந்து பக்குவப்படுது. எந்த மாதிரின்னு சொன்னீங்கன்னா, தோக்கும் போது அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஸோ மேனேஜ் அதை எப்படி பண்ணணும், எப்படி ஜெயிக்கணுன்றது ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு மோல்ட் ஆகுது. அடுத்து ஜெயிச்சவொடனே அவனோட ஹாப்பினஸ் வருது. சக்ஸஸ் பண்ணியிருக்கோம், நம்ம நாளைக்கு இதை பண்ணலாம் அப்படிங்கிறது அவனுக்கு தொடருது. அப்போ எதனா ஒரு ப்ராப்ளம் வருது, அவனுக்கு அதை ஃபீல் பண்ணுறான் அப்படின்னா அதுலேருந்து எப்படி வெளியில் வரும்ன்றது ஆட்டோமேட்டிக்காக அவனுக்குள்ளே மோல்ட் ஆகிட்டு இருக்கு. அப்போ எதனா ஒரு லைஃப்பில் ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதை அவனுக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி வருது. அதே எஜுகேஷனில் வந்துட்டு அவங்க படிக்கும் போது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அதில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஆக்டிவிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். நிறைய ஸ்கூலில் வந்து ஸ்போர்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுறாங்க. அது வியாபாரமாக இல்லாமல் விளையாட்டாகவும் அவங்களோட உடல் ஆரோக்கியத்துக்கு இருந்ததுன்னா சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வணக்கம். என்னோட பையன் வந்து பார்த்திங்கன்னா இத்தனை வருஷமாக ஒரு 12 வருடமாக பார்த்திங்கன்னா கல்வி அப்படின்ற நோக்கத்தில் மட்டும் கொண்டு போனேன். ஏன்னா நான் ஒரு ஆசிரியை, அந்த நோக்கத்தில் கொண்டு போனேன். இப்போ விளையாட்டு அப்படின்றது குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மனதளவுலையும் அவங்கள வந்து மேன்மைப்படுத்துறதுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்குது. ஃபிசிக்கல் அப்படின்றது ஓகே, அவங்கள வந்து மென்டலியாகவும் வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் இல்லையா? அப்போ என்ன பண்ண முடியும், 4 பேர் கூட அவங்க பழகணும். அந்த பழகும் போது தான் அவங்களுக்கு வந்து புரிதல் தன்மையெல்லாம் வந்து எப்படி இருக்குது, மற்றவங்களோட அப்ரோச்சஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியும். ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கும் போது அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து குறுகியதாக இருக்கும். ஸோ அதை விட்டு அவங்க தாண்டி இந்த மாதிரி இன்டோர் அவுட்டோர் அப்படின்னு போகும்போது அவங்க வந்து எல்லார்கிட்டையும் அப்ரோச் பண்ணும் போது எல்லாரோடைய நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வந்து ஒரு வழிகாட்டுதலாக இருக்குது ஸ்போர்ட்ஸ். ஒரு பேர் வந்து பாரதி ராஜா. இப்போ ட்ரக்கு வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு, அதுக்கான இது வந்து சட்டத்தை கையெழுத்து போட்டிருக்காரு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுவும் ஒரு நல்ல விஷயம் தான் சார். ரொம்ப நாளாக வந்து நம்ம நாட்டில் வந்து இது ஒரு பெரிய ஒரு த்ரெட்டாக தான் இருக்குது. பட் இந்த ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை கொண்டு வரும்னு எதிர்பார்க்கிறேன். சட்டத்தால் மட்டும் நிறுத்த முடியும்னு நினைக்கிறீங்களா? சட்டம் மட்டும் கிடையாது, நம்மளோட மக்களோட ஒரு செல்ஃப் டிசிப்ளினும் இருக்குது, ப்ளஸ் சட்டமும் பாதி. ஸோ ரெண்டுமே இருந்தால் தான் கண்டிப்பாக ஒரு நல்ல ஃபியூச்சர். நீங்கள் எந்த மாதிரி இருந்தால் சரியாக வரும்ன்றது நீங்கள் எதனா உங்களோட கருத்து, இது இன்னுமே சரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு எதனா உங்களோட வழி? எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் தான் சார் பண்ணோம். ஸோ இது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, இந்த இனிஷியல் ஸ்டெப் வந்து இது ஆரம்பம் தான். கண்டிப்பாக வந்து ஃபர்தராக வந்து நெக்ஸ்ட் லெவல் போகணும். ஸோ மக்களுக்கும் விழிப்புணர்வு நல்லா வரணும். ஆப்வியஸாக போக போக தான் இதோட ரிசல்ட் தெரியும். தேங்க்யூ சார். சார் சொன்ன மாதிரி எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் தான். இது எப்படி கடந்து உள்ளே வந்ததுன்னு பார்க்குறத விட அது வளராமல் இருக்கிறதுக்கான குரோத்தை வந்து நம்ம ஸ்டாப் பண்ணவே வளர்ந்தது நின்றுன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய முயற்சிக்கு நாங்கள் எப்போவுமே உறுதுணையாக தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸ்போர்ட்ஸுன்றது பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு கரெக்டான ஸ்போர்ட்ஸ் பர்சன், அவனோட ஹெல்த்து தான் அவனுக்கு கோல்டு. இது எல்லாருக்குமே தெரியும். எல்லா ஸ்போர்ட்ஸ்க்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனில் இருக்கும், ஹெல்த்துக்கு எடுக்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் செய்ய மாட்டான். 3 விஷயத்தை அவங்க கடைப்பிடிப்பாங்க. ஒன்று, அவங்க ஹெல்த்து கெடுற மாதிரி எந்த செயலும் செய்ய மாட்டாங்க. அடுத்து, அவங்க கேரக்டர் கெடுற மாதிரி எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. கடமைக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க. இதுதான் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு இருக்க வேண்டிய டிசிப்ளின்ஸ். இது எல்லாருக்குமே தெரியும், எல்லா ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கும் தெரியும், அதை கடைப்பிடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஜூனியர்ஸ், குட்டீஸ் எல்லாமே அதை ஃபாலோ பண்ணி தான் வராங்க. ஸ்போர்ட்ஸ்க்கு நிறைய டெவலப் பண்ணணும். நம்ம சிஎம் சாருக்கு உங்களுடைய குட்டீஸ் அவங்க கங்க்ராட் சொல்கிறாங்க சார். ப்ரைவேட் செக்ஷனால் முடியறது ஏன் கவர்மெண்ட்டால் முடியாது? ஒரு வரப்பிரசாதம் மாதிரி எங்களுக்கு கிடச்சிருக்கு. என்னன்னு சொன்னால், ஒரு அமைச்சர் எதை சார்ந்து இருக்கணுமோ அதை சார்ந்து இருக்கும்போது அவங்களுக்கு அந்த கஷ்ட நஷ்டங்கள் புரியும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் இன்றைக்கி நான் வீடியோ உங்ககிட்ட நான் போடணும்னு நினைக்கிறதே. ப்ரைவேட் ஒருத்த விஷயத்தை கரெக்டாக செய்யும் போது கவர்மெண்ட்டால் ஏன் கரெக்டாக செய்ய முடியாது? அவன் அதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கானே. இவங்க எல்லாம் இருந்து வாழவே இல்லையே.